எதிரணியிலிருந்து சண்முகம் சார் ரொம்ப அருமையா பேசினாங்க. அப்புறம் என்ன சிகரெட் தத்துவம்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஓஷோ சொன்ன தத்துவத்தை, ஓஷோ சொன்ன வார்த்தைகளை அவர் தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் ஓஷோ எழுதிய தத்துவ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதை அவர் பேச்சாக மாற்றினார். ஓஷோ என்னவர் கூட வந்து உட்கார்ந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து கொடுத்து, தம்பி இப்படி எல்லாம் நடந்துச்சுப்பா, நீங்க ஒன்னு எடுத்துக்கங்க, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கிறார் என்றால் அவர் நல்ல எழுத்தை வாசிக்க கூடியவராக இருந்தால் தான் இப்படி பேச முடியும். இன்னைக்கு ராஜாராம் ஐயா அவர்களும் சண்முகம் அவர்களும் இவ்வளவு சிறப்பாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆழமான வாசிப்பு இங்கே நின்று பேசி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சும்மா ஒண்ணுமே படிக்காம பேசிட முடியுமாயா? அறிஞர் அண்ணாவை பத்தி சொன்னீர்களே, அறிஞர் அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் தான் அரசியல் நாகரிகத்தை இந்த திராவிட மண்ணில் விதைத்தது என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? வாரியார் சுவாமிகள் இருக்கும் போது அவர் எழுதிய புத்தகங்கள் கவனிக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு வாரியார் சுவாமிகள் இல்லாத காலத்தில் நீங்க புத்தக கண்காட்சியில போய் பாருங்க, வாரியார் சுவாமி எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. எல்லார் வீட்டிலும் வாரியார் சுவாமி புக்கு இருக்கு. ஏனால் எழுத்து காலத்தை கடந்து நிற்கும் வல்லமை கொண்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில் சிறந்த பேச்சாளர்கள் இருந்திருப்பாங்கல்ல, யாராவது நமக்கு தெரியுமாயா? அன்னைக்கு பேச தெரிஞ்சவங்க இருந்தாங்களா தெரியல. ஆனால் எழுதியவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற ஒற்றை வார்த்தை இன்றைக்கும் நம் மண்ணின் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதே. அந்த எழுத்து போட்ட பதியம் இல்லையா? அன்னை தெரசா அவர்கள் எழுதிய ஒரு வாசகம் இன்னைக்கு சமயம் கடந்து எல்லார் வீட்டிலையும் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்கள் வலிமை மிக்கவை என்று அன்னை தெரசா சொன்ன வாசகம் இன்றைக்கு எழுத்தால எல்லார் வீட்டிலும் இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? ஐயா சொன்னாங்க, அன்றைக்கு மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்று சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு பின்னால் இந்திய சுதந்திரம் அகிம்சை தீபத்தில் ஒளிர்ந்தது என்றால் என்ன காரணம்? என்னையா காரணம்? மகாத்மா காந்தி சொன்னார், உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால், ஒரு தீர்வு சொல்வதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் ஒண்ணு செய்யுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் தேசத்தில் வாழுகிற கடைக்கோடி மனிதனுக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் அந்த முடிவை எடுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இந்த சிந்தனை காந்திக்குள்ள எப்ப எழுந்தது தெரியுமா? கடையனுக்கும் கடை தேற்றம் என்று ரஸ்கின் எழுதிய புத்தகத்தை 1904ஆம் வருடம் ரயில் பயணத்தில் படிக்கும் போது அவருக்குள் ஏற்பட்ட அக எழுச்சிதான் ஒரு வழக்கறிஞரை தேச தந்தையாக மாற்றியது. எழுத்து கொண்டு வந்து இங்க சேர்த்துச்சியா மகாத்மாவா? எங்கேயோ தென்னாப்பிரிக்காவில் இருந்தவரை ஒரு எழுத்து கொண்டு வந்து இந்தியாவிற்கு நுழைத்தது என்றால் மறுக்க முடியுமா? அதனாலதான் பாரதி சொன்னான், எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என்று சொன்னான். பேச்சாளர் தெய்வம், மைக்கு தெய்வம் என்று அவர் சொல்லவில்லை. உலகத்தை பேச்சாளர் முன்னாடியே உட்கார்ந்து இருக்க முடியாதுமா. உலகத்தை தன் உள்ளங்கையில் அடக்கிய மாவீரன் அலெக்சாண்டர், அவருக்கு பாரசீக மன்னர் பாராட்டி ஒரு அழகான மிக அலங்காரம் நிறைந்த ஒரு தங்க பெட்டியை பரிசாக தருகிறார். அந்த தங்க பெட்டியில என்ன வைக்கலாம் நண்பர்கள் அலெக்சாண்டர் கேட்கிறார். இதுல வைரங்கள் வைக்கலாமா, வைடூரியங்கள் வைக்கலாமா, கிரீடத்தை வைக்கலாமா? ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. அலெக்சாண்டர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இந்த அழகான மதிப்பு மிக்க பெட்டியில் தகுதி வாய்ந்த பொருளை வைக்க வேண்டும். அந்த பொருள் என்ன தெரியுமா? ஹோமர் எழுதிய எலியட் என்கின்ற காப்பிய நூல் தான் இதற்குள் வைக்க தகுதியானது என்று சொன்னார். தன் சாகும் தருவாயில் தன் தலைமாட்டில் அலெக்சாண்டர் வைத்திருந்த பொருள் அந்த எலியட் என்கின்ற காப்பியம். அந்த காப்பியம் எழுத்து ஒரு சாதாரண இளைஞனை உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றலை தந்தது. நடுவர் அவர்களே, ஏன் அம்பது தூரம் போகணும்? நம்ம குற்றாலத்துல வட்ட தொட்டி வைத்து இலக்கியம் வளர்த்த ரசிகமணி டிகேசி, அவருடைய அருமை புதல்வர் தீத்தாரப்பன் இளம் வயதிலே இறந்து போயிடுறார். சோகமா உட்கார்ந்து இருக்கிறார் டிகேசி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு இரங்கல் ஒரு பாடல், ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்பி வைக்கிறார். துக்கம் விசாரிச்சு அந்த கவிதையை வாங்கி படிக்கிறார். எப்பாரும் போற்றும் இசை தமிழ் செல்வா, என் அப்பா அழகிய செல்லையா, நான் இப்பாரில் சிந்தை குளிர சிரித்தொளிரும் உன் முகத்தை எந்த நாள் காண்பேன் இனி என்று அவருடைய மகனுக்காக இவர் இரங்கற்பா எழுதுகிறார். மகனை இழந்து சோகத்தில் இருக்கும் டிகேசி அந்த கவிதையை படிக்கிறார்.
அந்த இரங்கற்பாவை வாசிக்கிறார். வாசித்து முடித்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? இப்படி ஒரு பாடல், இப்படி ஒரு கவிதை என் தமிழ் மொழிக்கு கிடைக்கும் என்றால் இன்னொரு மகனையும் நான் இழக்க தயார் என்று சொன்னார். அதான் எழுத்தின் ஆற்றல். எழுத்து அப்படி ஒரு மன ஆற்றலை, மன ஆறுதலை, மன தேர்தலை தரும். ஆனால் பேச்சு அந்தந்த நிமிடத்தின் மழையை போன்றது. எழுத்து என்றைக்கும் நிலைத்து நிற்கும் கடலை போன்றது. அது என்னைக்கும் அலையடித்துக் கொண்டே நம்ம மனசுல நிற்கும். பேச்சு மழையில நனைஞ்ச உடனே போயிருவோம். ஆனால் கடல் நமக்குள்ளே ஏற்படுகிற அலை மாதிரி எழுத்து அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சின்ன வரிதாயா, ஒண்ணு பெருசே கிடையாது. அமுத பாரதின்னு ஒரு கவிஞர் ஹைக்கு 3 வரியில தான் எழுதுவார். நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கவிதை அப்படியே மாறி போயிடும். ஒரு சின்ன கவிதை தான் எழுதியிருக்கிறார். விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு. விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு. இவ்வளவுதையா அந்த ஹைக்கு. ஆனா இது பாம்புக்கும் பாம்பாட்டிக்கும் உள்ள கவிதையா? இல்ல இல்ல. படிச்ச உடனே உங்களுக்குள்ள என்ன தோணுது? இந்த விஷம் கொடுக்கிற பாம்பு கூட ஒருத்தனுக்கு சோறு போடுதியா? சோறு போட்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை விஷமாக நம்மை கக்குகிறதே, முதியோர் இல்லத்துக்கு விரட்டுகிறதே என்கின்ற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதா இல்லையா? எழுத்தின் வன்மை, எழுத்தின் வலிமை. நீங்க படிக்கிறவர்களுக்குள்ளே ஏற்படுகிற வித்தியாசமான சிந்தனையை எழுத்து மட்டும்தான் தர முடியும். ஒரு வரி எழுத்து மாத்திரியா? ஒரு வரி நமக்குள்ள ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய தோழி ஒருத்திங்கயா, ரொம்ப அன்பானவர். ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க அவளை ஏதாவது சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ ஸ்டேட்டஸ்ல ஒரே ஒரு வரி தாங்க வச்சா. அவளுடைய மன அழுத்தத்தை, மன வேதனையை ஒரே வரியில எழுதுனா. ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள். பாவம். ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள் பாவம். உடைஞ்சு போயிரும் இல்ல, குத்தி போடுவாங்க. அன்பு நிறைந்த மனிதர்கள் அப்படி அன்பை சுமந்து கொண்டு பலூனா பறக்கிறாங்க. ஆனால் இந்த உலக ஊசியை வைத்துக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதை இப்படி ஒரு அழுத்தமாக எழுத்தை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? கொரோனா வந்தப்ப ஒரு வரியில ஒரு இளைஞன் எழுதுனாங்க. ஒரே ஒரு வழியில நம்மளை பார்த்து ஒரு அறிவுரை. பஞ்ச பூதங்களை நீங்கள் அழித்தால் பஞ்சம் பூதமாக வந்து உங்களை அழிக்கும். எவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒற்றை வரிக்குள்ளே நம்மளை எவ்வளவு திரும்பி பார்க்க வச்சுட்டான். மிரட்டிட்டால என்ன இவ்வளவு நாள் இயற்கையை போட்டு அழிச்சோம்ல, அது நம்மள சோழிய முடிக்க வந்துருச்சு. அதை எவ்வளவு அழகா ஒரு வார்த்தைக்குள்ள சொல்றான். எழுத்து ஏற்படுத்த மாற்றம். டைனமோ கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடேங்கயா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட குடும்பம். சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அவரை ஒரு புத்தக கடையில வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. புத்தகம் பைண்டிங் பண்ற கடையில. அங்க உட்கார்ந்து அவர் எழுத்துக்களை ஒன்னொன்னா எழுத்தண்ணி படிக்கிறார். அப்படி படிக்கும் போது பைண்டிங் பண்றதுக்கு ஒரு புத்தகம் வருகிறது. ஐசன் வாட்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி மைண்ட். அந்த புத்தகத்தை படிக்கிறார். அதுவரைக்கும் வாழ்க்கை என்பது விதியால் தள்ளப்பட்டது என்று தன்னை நொந்து போனவர் அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க விதி என்பது உலகத்தில் இல்லை, மனித மனம் நினைத்தால் விதியை மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை புத்தகம் அவருக்கு தந்தது. அவர் டைனமோவை கண்டுபிடித்தார். அறிவியல் உலகில் தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்தார் என்றால் புத்தகம் மாமனிதர்களை உருவாக்கும், பேச்சு ரசிகர்களை மட்டுமே உருவாக்கும். மறந்து விடாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அமெரிக்கால வர்ஜீனியா அப்படின்னு ஒரு ஊர். அங்க வெள்ளக்கார இளைஞர்கள், சின்ன பசங்க, 13-14 வயசு பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கருப்பின பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்கல்ல, அந்த பள்ளிக்கூடத்துல இரவு நேரத்துல போய் அவங்க மொழியை பத்தி, அவங்க இனத்தை பத்தி தாறுமாறா எழுதி வச்சுட்டு ஓடியாருந்தாங்க. கூப்பிட்டு ஊர் பெரியவங்க கண்டிச்சு பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. இந்த தொடர்ச்சியா செஞ்சாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த 4-5 பசங்களையும் பிடிச்சிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களா இருந்தாலும் இவ்வளவு இனவெறியோட இருக்கிறாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. அப்ப நீதிபதியா இருந்தவங்க ஒரு பெண். அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது, சின்ன பசங்க. சிறார் ஜெயில போட்டா இன்னும் மோசமானவன தான் வெளியில வருவான். அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த 5 பசங்களுக்கும் 12 நல்ல புத்தகங்களை கொடுத்து 1 வருஷம் டைம், ஒவ்வொரு மாசமும் ஒரு புத்தகத்தை படித்து ஆய்வு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் அதை ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். இதுதான் தீர்ப்பு. இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பசங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. ஒழுக்கம் மிக்கவர்களாக, கண்ணியம் நிறைந்தவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் எழுத்து மன மாற்றத்தை, சமூக மாற்றத்தை இந்த உலகத்தில் விதைக்கக்கூடியது. ஐயா, மீம்ஸ் சொல்றாங்க இல்லையா, மீம்ஸ்ங்கிறது ஒரு சின்ன படத்தை போட்டு ஒரு வரி எழுத்து, அது எவ்வளவு பெரிய
ஆச்சரியத்தை நமக்குள்ள எழுப்புகிறது. நேத்து ஒண்ணு படிச்சேங்க, ஒரு முட்டைய உடைச்சுக்கிட்டு ஒரு கோழி குஞ்சு எட்டி பாக்குதியா, அந்த கோழி குஞ்சு சொல்றதா ஒரு வார்த்தை. இந்த கோழி குஞ்சு என்ன சொல்லுது, உள்ளேயே இருந்தா அவிச்சு சாப்பிட்டுறாங்க, வெளியில வந்தா அடிச்சு சாப்பிட்டுறாங்க. இப்ப நாம என்ன செய்யறது? ஒரு வரி தானங்க. நம்ம அசைவம் சாப்பிடுகிறவர்களுக்குள்ளே எவ்வளவு ஆசையா நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிடுறோம், எவ்வளவு ஆசையா சிக்கன் 65 சாப்பிடுறோம். ஆனால் அந்த வரியை பார்த்த உடனே ஒரு உயிரின் வாதை, அதோடைய வேதனை எப்படி இருக்கிறது, இதை போய் நம்ம எப்படியா சாப்பிடுறோம். மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது ஈஸியா ஏற்படுத்தி ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. அதுதான் எழுத்தின் ஆற்றல். அதனாலதான் சிவபெருமானே பிரளய காலத்தில் உலகமே அழிந்து போய் தனிமையில் இருக்கும் போது தனக்கு துணையாக மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார்னு மனோன்மணியம் பேசுகிறது என்றால், எதிரே இருப்பவர்களை கவனப்படுத்தி பேசுவது பேச்சு, எதிர்கால தலைமுறையையும் மனதில் வைத்து எழுதப்படுவதுதான் எழுத்து. எழுத்து என்பதை இந்த மானுடகுலம் எழுவதற்குத்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு எதிரில் இருப்பவர்களை பார்த்து பேசப்படுவது, அவர்களுக்காக. எழுத்து எதிர்கால தலைமுறையை நோக்கி எழுதப்படுவது. என்ன வேடிக்கை பாருங்களேன். அந்த முட்டை கொடுக்கிற குஞ்சு என்ன சொல்லிச்சு, உள்ள இருந்தா உடைச்சு குடிச்சு போறாங்க, வெளியே வந்து அடிச்சு சாப்பிட்டுறாங்களாம். என்ன செய்யறது? என்ன மாதிரி அது ஒரு சின்ன கவிதையில் என்னென்ன விஷயத்தை சொல்லிவிட்டான் பார்த்தீங்களா? அதுதான் எழுத்து, அதனுடைய ஆற்றலே தனி அப்படி நிற்கிறாங்க. உற்சாகமாக தான் இருக்கு இல்லை? என்ன கூட்டம் பாருங்க. இந்த எழுத்தையும் பேச்சையும் கேட்கறதுக்கு மக்கள் எவ்வளவு நேரம் நின்று கேட்குறாங்க. அவர்களுடைய பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கிக்கிறேன். ஏன்னா எங்க வகுப்புகள்ல இருக்க மாட்டேங்கிறான். வகுப்புகள்ல வந்துட்டாரா கொல்ல போறான், கிளம்பிடுறான். ஆனா இங்க பாருங்களேன், அவ நிக்கிற தோரணை என்னென்ன பேசுறாங்கன்னு. காரணம் என்ன? அடுத்து வர இருக்குது. ராஜா காத்து கிடக்காரு. அவங்க 2 பேரும் பேசுற பேச்சை கேட்ட உட்பாடு இப்படி இல்லாம பொய் பேசுவாங்க. இப்படி இல்லாம ஒரு இதுல ஒரு நியாயம் வேண்டாமா? அக்கிரமத்துக்கு ஒரு அளவு வேணுமையா அப்படின்னு அவரு ஆவேசம் கொண்டுட்டாரு. நிறுத்தி வைக்கலாமா? வாங்க ஐயா வாங்க. இந்த அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பபாசி அமைப்பை சார்ந்த பெரியோர்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய இலக்கிய ரசிகர்களே, சுவைஞர்களே, ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக பேசிய, இல்லை எதிர்காலத்துக்காக எழுதிய பேசினாங்களா எழுதினாங்களா? பேச்சையே எழுதிட்டாங்க. காற்றுல எழுதுவது ஒலி. இவங்க ஏதோ எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரை வந்து இப்போ இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. இந்த அம்மா இப்ப கவிதா ஜவஹர் எழுத போகும்போது கரிசல் காரி அப்படியெல்லாம் பேர் வச்சா தான் வாசிப்பாங்களாம். நானும் என்னென்னமோ மாப்பசான்ல இருந்து மேக்சிம் கார்கி ஏதாவது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில மீம்ஸ் எழுதுனவன போட்டாங்க. கோழி என்ன சொன்னது, முட்டை என்ன சொன்னது, இதாவது பரவாயில்ல. அவங்க நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாங்களாம். அந்த எழுத்த மாபெரும் எழுத்துட்டாங்க. இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் பாவமியா, இவ்வளவு கடையை போட்டு உட்கார்ந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது இதெல்லாம் எழுத்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குன்னா இதாவது பரவாயில்லைங்க. இத்தனை கேமரால எடுத்துக்கிட்டு இருக்க. பிரளய காலத்துல சிவபெருமான் திருவாசகத்தை ஜெராக்ஸ் எடுத்தாராம். நீங்களும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. அப்பவே ஜெராக்ஸ் கம்பெனி வந்துருச்சா? அதான் பாத்தீங்களா, பேச்சாளனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? பிரளய காலத்துல ஜெராக்ஸ் எடுத்தான்னு சொன்னாலும் கூட்டம் கேட்டு கை தட்டும். இதையே நீங்க எழுதி வச்சீங்கன்னு வைங்க, எடிட்டர் கூப்பிடுவாரு, எப்பயா ஜெராக்ஸ் எடுத்தா ப்ரூஃப் கரெக்ஷன்ல போட அது தூக்கு. எழுத்துக்கு எடிட்டிங் உண்டு. இல்ல இம்பட் நாள் வச்சிருந்தா அது போற கசங்கி போகுமே.
அவங்க சொல்றது ஏதாவது நடைமுறையில் இருக்கா? எழுத்துக்கு திருப்பி திருப்பி எழுதலாம், நீங்க எழுதுனதை எடிட் பண்ணலாம், காலம் கடந்து வெளியிடலாம். எத்தனையோ பேர் தங்களது சுய சரிதையை தங்கள் காலம் முடிந்த பிறகு வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நடந்ததா இல்லையா? ஆனா பேச்சாளர் அப்பதான் பேசணும். இப்ப இவங்க 3 பேரையே கேட்கிறாங்க. அவர் சுவிட்சர்லாந்து, அவர் இங்க இருந்து யாரு தொந்தரவு வேணாம்னு ஹாலிடேக்கு சுவிட்சர்லாந்து போயிருக்கிறார். அங்க மலை உச்சியில போகும்போது ஒரு ஆள் கீழே கூப்பிட்டுருக்கா, சார் 6ஆம் திணை, நல்ல வேளை அந்த இடத்துல திணை பொங்கல் வச்சு கொடுக்காம இருந்தா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, எப்படி இவரை தெரிந்தது அடையாளம் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு உயரத்துல பனியில எல்லாம் தலைக்குள்ள எல்லாம் அவர் போட்டிருந்திருப்பாரு, எப்படி தெரிந்தது? சன் தொலைக்காட்சியில கல்யாண மாலையில தொடர்ந்து பேசினதுனாலதான் இவர் தான். 3 பேர்கிட்டயுமே கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க, தரையில் உட்கார்ந்து இருக்காங்க சார். இந்த இடத்துல நான் சொல்றது தப்புன்னு தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. இவ்வளவு புழுதி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவ்வளவு மக்கள் வந்து தரையில் உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு புஷத்தை கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இந்த கூட்டத்தை கலைச்சி விட பாக்குறீங்களா சாமி? நான் பேசணுமையா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஆளுக்கு கையில ஒரு புஷத்தை கொடுத்து ஒரு மணி நேரம் படிங்க, காப்பி டீ எல்லாம் தர்றோம், முடிஞ்சா பஜ்ஜி தர்றோம். சொன்ன கூட்டம் என்ன ஆகும்? இதோ ஐயா வராரு, பெருமைக்குரிய பப்பாசியினுடைய சிறந்த பெண் எழுத்தாளர் விருது வாங்கிய பாரதி பாஸ்கர் வர்றாங்க, மற்றும் நம் உறவினர் எல்லாம் வர்றதுனால கூட்டம் எதையும் எதிர்பார்க்காம தரையில உட்கார்ந்து இருக்குன்னா, ஏன் மேடம் நீங்க 3 பேர் அல்லது இங்க 2 பேர் அவங்களும் சேர்ந்து நீங்கள் பேச நினைத்ததை எல்லாம் பேப்பரில் எழுதி நம்ம கவிதா பப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு உண்மைன்னு இருக்கலாமே, எதற்கு எனக்கு பிறகு வந்து பேச வேண்டும்? இன்று நான் பேச நினைப்பதை எல்லாம் எழுதி தந்து விட்டேன், அதுதான் அடுத்த தலைமுறைக்கு. என்ன கதை விடுறீங்க? உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வேணும், குரல் ஏற்ற இறக்கம் வேண்டும், திடீரென்று கூட்டத்தை மகிழ்விக்க வேண்டும், பேச்சிலே என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிறது. அதனால் தான் இத்தனை கூட்டம் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேச்சாளர்லாம் சாதாரணமா அதுல சொல்றாரு, காதலியும் அமர்ந்திருக்கும் போது இடையில் மௌனம் வேணுமா? சுவிட்சர்லாந்துல அப்படித்தான் காதலிப்பாங்க போல. 2 பேரும் எவ்வளவு நேரம் சார் மௌனமா இருப்பாங்க? என்ன உக்ரைனும் ரஷ்யாவும் நடத்துற பேச்சுவார்த்தை? ஒரே ஒரு விஷயம் டாக்டர் சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, காதலனும் காதலியும் எதுக்காக தவம் எடுப்பான்? ஒரு வார்த்தை பேசு, ஒரே ஒரு வார்த்தை, ஒண்ணுமே சொல்லலாம் சொல்லு. இதெல்லாம் காதலுக்கு தெரியும். காதல் ஒரு பாட்டை ஒண்டியா ஒரு வார்த்தை சொல்லம்மா, இப்ப என்னவோ ஆயிடுச்சாது. அப்படின்னா உண்மை என்ன? இந்த காலத்துல பேச்சுக்கு இருக்கிற வேல்யூ, மரியாதை, இந்த காலத்துல இல்ல எல்லா காலத்திலையும். அறிஞர் அண்ணாவின் பேச்சு அந்த காலத்துல தியேட்டர்களை படம் ஓட்டுவதை நிறுத்திவிட்டு அவர் பேச்சை கேட்பதற்கு கட்டணம் கொடுத்து போனார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதாததா? நெஞ்சுக்கு நீதியிலிருந்து அவர் எழுதாததா? ஆனால் மேடையில் வந்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்ற ஒரு வரிக்காக காத்திருந்தாங்க கூட்டம். அப்படின்னா பேச்சுக்கு எல்லாம் இருக்கு சார். அந்த குரல், அதனுடைய ஆகர்ஷணம், அந்த சக்தி எவ்வளவு பெருசு. அது சாதாரணமா சொன்னா முட்டையை பத்தி சொன்னா அது எல்லாத்தோட பயங்கரம். நம்ம பேச்சுலக இளவரசி டைனமோ கண்டுபிடித்தவர் என்ன செய்தார் தெரியுமா? உலகத்துல என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காயா, இப்பதான் இவங்க டைனமோக்கே வந்திருக்காங்க. நல்ல வேலை டைனோசர். ஒரு சின்ன கவிதை சொன்னாங்க, விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு. இது இப்ப வந்து புது கவிதை, அமுத பாரதி எழுதியது. சொல்லி முடிச்ச உடனே இதற்கு விளக்கமும் சொன்னாங்களா இல்லையா? இது பாம்பாட்டியை பற்றியதல்ல, பாம்பை பற்றியதும் அல்ல. சோறு போட்ட அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளைகள் சோறு போடாம அவங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற என்ற ஒரு படிமம் உள்ளே இருக்கிறது. அதானுக்குமா சொன்னீங்க. அப்படின்னா ஒரு புது கவிதைக்கே உரை போட வேண்டியிருக்கு. எங்க நிலைமையை யோசிங்க.
இதுதான். அப்புறம் இது திரும்ப திரும்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆண்டனி உங்களிடம் வந்து பேசினாரா, வள்ளுவர் உங்களிடம் வந்து பேசினாரா? சார், பேச்சுத்தான் எழுத்தாக பதிவானது. முதல்ல நீங்களே சொன்னீங்க இல்லையா, முதல்ல மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? ஒலி எழுப்பியிருப்பான். ஒலி பிறகு மொழியானது, மொழி பேச்சு வடிவில் வந்தது, பிறகுதான் எழுதப்பட்டது. எது முந்தி வந்தது? அதான முக்கியம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க எழுதி தருகிறோம் அப்படின்னா என்ன? ஐயா, நீங்க வேற தீர்ப்பை எழுதி கொடுத்துறாதீங்க. மகாத்மா காந்தியை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க நம்ம கவிதா ஜவஹர். அவர் உடைகளை மாற்றினார், அரை அறைக்கு மாறினார். அதுக்கு பின்னாடி இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். மதுரையில 1921 அவர் மதுரை மெஜிரா காலேஜ்னு இருக்கு, மதுரை கல்லூரி, அந்த வளாகத்துல பேசுகிறார். பெரும் கூட்டம். அன்றைய சூழல்ல 55,000 பேர் வந்திருந்தாங்க. இது ரெக்கார்ட். அன்றைக்கு பேசும்போது சொல்கிறார், அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம், கதராடை உடுத்துவோம், இந்தியாவில் நெய்யப்பட்டதை தான் நாம் உடுத்துவோம். இந்த இந்தியாவில் நெய்வது, இந்தியாவில் செய்வதுன்றது அன்னைக்கே தொடங்கிடுச்சு. 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசிவிட்டு இறங்கி வருகிறார். அப்போது காந்திஜி அணிந்திருந்தது வடநாட்டுக்காரர்கள் உடுத்துகிற உடை, மேல ஒரு தலப்பாக எல்லாம் இருந்தது. அவர் வரும்போது வழியில் ஒருவர் கேட்டார் ஒரு கேள்வி. கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், பாபுஜி, நீங்கள் சொன்னீர்கள் எல்லாரும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்ய வேண்டும், இந்திய துணிகளை உடுத்த வேண்டும் என்று. இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஜனத்தொகைக்கும் தேவையான துணி இந்தியாவில் நெய்யப்படுகிறதா? முதல் கேள்வி. நெய்யப்பட்டிருந்தால் உங்களை போலவே உடை உடுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கிற ஏழைக்கு காசு பணம் இருக்கிறதான்னு கேட்டார். இந்த கேள்வியை காந்தியிடம் நேரடியாக ஒருவன் கேட்டான். அந்த இரவு முழுக்க அவர் விழித்திருந்தார், இரவு முழுக்க யோசித்தார். ஒரு சாமானியன் கேட்ட கேள்வி, ஒரு பேச்சு அவரை மாற்றியது. அப்போது யோசித்தார், ஏழை உடுத்துவது போல் இனிமேல் நான் உடுத்துவேன் என்று அரையாடைக்கு மாறினார். ஒரு கேள்வியில் மாறியது. கரையனுக்கு கடைத்தேற்றம் அவரை மாற்றியது மறுக்கவில்லை. அப்படின்னா அந்த நூலின் பிரதிகளை அவர் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாமே. ஆமா, இன்னமும் பேசுறீங்க, நாங்களும் கேட்கிறோம். 1-2 செய்திகள். பாரதியாரை பத்தி சொன்னாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் தன் பேச்சுக்களை சொல் முகம் அப்படின்ற ஒரு நூலாக போட்டிருக்கிறார். நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னுரையில் எழுதுகிறார், எழுத்தாளன் சொற்பொழிவாளன் ஆகக்கூடாது என்று எப்போதும் சொல்லி வந்தவர் சுந்தர ராமசாமி. மேடை ஏறவே கூடாது என்று மறுத்தவர் ஆற்றூர் ரவிவர்மா. அவர்கள் இருவரும் மேடை ஏறி பேசும்படி ஆகியிருக்கிறது. நானும் வேறு வழி இல்லாமல் தான் மேடை பேச்சாளனாக மாறினர். இது ஜெயமோகன் சார் சொன்னது. தமிழ் சூழலில் எழுத்தாளன் எழுதுவதை மட்டும் செய்தால் தன் பணியை முழுமையாக செய்யாதவனாக மாறுகிறான். அப்படின்னா எழுத்தாளர்களே பேச வேண்டும் என்று ஆசைப்படும் போது, ஒரு 10-20 நாள் முன்னாடி ஒரு நூல் அறிமுகம் நடந்தது. ஒரு இலையின் வரலாறு. சிரில் அலெக்ஸ் என்பவர் மொழிபெயர்த்த ராய் மாக்ஸமுடைய ஒரு நூல் அது. அந்த நூலை வெளியிட்டு பேசியவர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் கூட. நாங்க அப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க, இயேசு சொன்னார். இயேசு ஒரு சிறு கூட்டத்தின் முன்னால் பேசிய பேச்சு நற்செய்தியானது. கிருஷ்ணர் தனி ஒருவனிடம் பேசியது கீதையானது. சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியாவில் படித்தவர்களின் எண்ணிக்கை 10% கூட இல்லை. அந்த மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை உருவாக்கியது யார்? உங்கள் எழுத்துக்களா? சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசினால், சிவம் பேசினால் சமம் எழுந்து நிற்கும் சொன்னாங்க. சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் தூத்துக்குடி கடற்கரையில் விடுதலை வேட்கைக்காக பேசுகிறார்கள். கூட்டத்தில் இருந்து கேட்டவர் ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி. அடுத்த நாள் ஒரு வக்கீலுக்கு முடிதிருத்த போகிறார். பாதி வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வக்கீல் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், சுதேசிக்காரர்களை கேவலமாக பேசுகிறார். அந்த மனிதர் பாதியில் முடிதிருத்துவதை நிறுத்திவிட்டு எழுந்து போய்விட்டார் என்பது வரலாறு. நீதியை சரி செய்வதற்கு தூத்துக்குடியில் எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த வக்கீல் திருநெல்வேலிக்கு போனார் என்பது நான் படித்த குறிப்பு. சினிமாவிலையும் வந்திருக்கு. அப்படின்னா படிக்காத மனிதனுக்குள்ளே
சுதந்திர கனலை மூட்டியது யார்? எழுத்தாளர்கள் சொல்றீங்க. ஒண்ணு இது காதலை பத்தி சொல்றாங்க சார். தொடர்ந்து ஒரு காதலி முகத்தை 5 நிமிஷம் பார்க்க முடியுமா சார்? கல்யாணம் கட்டுறது வரைக்கும் பார்க்கலாம்யா. இல்ல இல்ல அப்பவுமே பார்த்துக்கிட்டு இருந்து சைட்ல திரும்புவா. அப்புறம் அந்த மாதிரி என்ன அங்க பாக்குறேன்னா படகு திரும்பிடுவான். தொடர்ந்து 5 நிமிஷம். ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் 1 மணி நேரம் ஒரு மேடையை பார்க்குது. என்னைய அந்த மேடையில நீங்க வச்சிருக்கீங்க? அதானே பாக்குற ஆளுக மாதிரியா இருக்கு. உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன். ஆசிரியன் என்பவன் பேச தெரிந்தவன். வகுப்பறையில எல்லார் கையிலும் பாட நூல் இருக்கிறது, அது எழுத்து. அப்புறம் எதுக்காக வாத்தியார்? எதுக்காக ஆசிரியன்? இந்த எழுத்து தான் ஜெயிக்கும் என்றால் எல்லார் கையிலும் கொடுத்து விட்டு வீட்டிலே இருங்கடா எப்படி போகிறான்னு விட்டுற வேண்டியதானே? அப்படிதான் சொல்றாங்க பயில. ஒரு பேச்ச தெரிந்த ஆசிரியனால் தான் அந்த எழுத்தில் மறைந்திருக்கிற மறைபொருளை கொண்டு வர முடியும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேசினாரே, எத்தனை பெரிய ஞானிகள் இந்த மண்ணில் பேசி இருக்கிறார்கள். பேசும்போது தானே கீழே இருக்கிறவருக்கு ஞான வெளிச்சம் வருகிறது. எழுத்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதன் மறைபொருளை சொல்லுவதற்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுகிறது. 1907 பாரதியார் பத்தி சொன்னீங்களே, இதே சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில 1907 விபின் சந்திரபாலர் வந்து பேசுகிறார். மகாகவி பாரதி விஜயவாடா வரை போய் விபின் சந்திரபாலரை அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? கடற்கரையில் உட்கார்ந்து கவிதை எழுதுங்கள் என்பதற்காகவா? இல்ல. விபின் சந்திரபாலர் அன்றைக்கு வங்க மொழியில் பேசியிருப்பார் அல்லது ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். தமிழில் அவர் பேசியிருக்க மாட்டார், ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். அவர் பேசிய பிறகு அந்த கூட்டத்தில் எழுந்த அந்த சுதந்திர வேட்கையை பற்றி பாரதி எழுதுகிறார். சென்னை வாசிகளின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனதுன்னு எழுதுறார். இவர்கள் நிதான கட்சியாளர்கள். இவர்களின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது என்றால் எத்தனை பெரிய பேச்சாக அது இருந்திருக்கும். எது மக்களின் கூட்டத்தின் உணர்வை மாற்றுகிறது, எது இந்த சமூகத்தை மாற்றத்தை கொண்டு வருகிறது, அதுதான் உண்மை. நிறைய உலக பேச்சு இருக்கு. நான் நேரம் நெருக்கடினால ஒரு விஷயம் சொல்றேன். ராமாயணம் நம்ம பாரதி மேடம் எல்லாருக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க. இலங்கைக்கு சண்டைக்கு போகிறது வானரப்படை. ராவணன் இறுதி யுத்தத்தில் மூலபல சேனையை கொண்டு வந்து நிறுத்துறான். அதாவது பல இடங்கள்ல இருந்து தேர்ந்த சண்டைக்காரர்களை கொண்டு வந்து கடைசி ஆயுதமா வச்சிருக்கிறான் ராவணன். இத பார்த்த உடனேயே வானர படைகள் அலறி ஓடுது. எதுவரைக்கும் ஓடுது? இலங்கையிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. பார்டரை கிராஸ் பண்ணிருச்சு. போனதுல கூட்டத்துல போன ஆளுல ஒரு ஆளு ஜாம்பவான், அவரை சேர்ந்து போயிட்டாரு. இப்போ ராமன் கூட இருக்கிறது ராமன், லக்ஷ்மணன், அனுமன், அப்புறம் அங்கதன், சுக்ரீவன், 5 பேர் தான் அங்க நிக்கிறாங்க. இப்ப ராமனுக்கு என்னடா இது, நம்ம பின்னாடி இருந்த படையே வானர படை, அதுவும் எல்லாம் தாண்டி அவன் கட்டின பால வழியா ஓடி இருக்கான். ஒன்னே ஒண்ணு அதை தகர்க்காம ஓடி இருக்கான். மரம் இருந்தா மரத்துக்கு அப்படி ஓடுனவங்க போறப்ப சொல்லியிருக்காங்க ராம ஆண்டான ராவண ஆண்டான்னு. நம்ம அப்ப சொல்லப்பட்டதான்னு அது சொல்றாங்க. எவன் ஆண்டா எனக்கு என்னையா, நான் உசுரை காப்பாத்தணும்யா, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி போகும்போது இந்த ஆண்டனி ஆரேஷன் சொன்னார்ல, இங்க இருந்து போறவன் ராமன் சொல்றாரு, ஸ்ரீராமன் சொல்றாரு, போய் அவங்கள கூட்டு வாங்கடா சொல்லி பயந்து வெறிந்து ஓடிய படையை அழைத்து வருவதற்கு போனவன் அங்கதன். ஜாம்பவானை பார்த்து போன உடனே சொல்றான், எங்க எல்லாரையும் விட அறிவில் மிக்கவன் நீதான். முதல் அறிவை சொல்றான், நீ பெரிய அறிவாளி இல்ல, ஒருத்தர் பேசும்போது அப்படித்தான் பேசணும். போன உடனே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. இல்ல சார், எங்களை விட பெரிய அறிவாளி நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, இவ்வளவு அறிவு மிக்க நீ வந்திருக்கிற ராமன் திருமால் அவதாரம்னு எங்களுக்கு சொன்ன நீ, தர்மம் வெல்லும் பாவம் தோற்கும் சொன்ன நீ முட்டாள் மாதிரி ஓடி வரலாமான்னு கேட்டான். ஆரம்பத்துல அறிவாளி மாதிரின்னு சொல்லி அறிவில்லாம கிறுக்க மாதிரி பித்தன் மாதிரி ஓடி வரலாமான்னு கொஞ்ச நேரம் அங்கதன் பேசினான். ஜாம்பவான் மாறினா அத்தனை வானரப்படையும் திரும்பி வந்தது.
வானரப்படையே ஒரு பேச்சை கேட்டு திரும்பி வந்ததென்றால் இந்த படம் வராதா? இது இந்த படைக்கு மட்டும் இல்ல, எல்லா படைகளுக்குமே பேச்சு என்பது உண்மையிலேயே சமூகத்தை மாற்றக்கூடியது. அதனால்தான் பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த மண்ணிலே சாதனை படைத்திருக்கிறார். எழுத்து என்பது இதைவிட நிரந்தரமானதுன்னு சொல்லலாம், காலம் கடந்து நிற்கும், அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. சமூக மாற்றத்தை ஒரு மார்ட்டின் லூத்தர் ஜூனியருடைய பேச்சு, ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேச்சு, அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு, இது போன்ற பேச்சுகள் லட்சக்கணக்கானவர்களை மாற்றி இந்த உலக வரலாற்றையே திசை மாற்றியது என்றால் எழுத்துக்களுக்கு குறைவுன்னு நான் சொல்ல வரல. ஆனா பேச்சு போகிற தூரம் இருக்கிறது இல்லையா? எழுத்து நிரந்தரமானதெல்லாம் சொல்லி இப்ப யூடியூப்லாம் வந்துருச்சு. இப்ப பாரதி மேடம் பேசுனாங்கன்னா அத்தனை சேனல்லையும் வருது. பேச்சுக்கு ஒரு காலத்தில் இந்த கூட்டம் மட்டும்தானே இருந்தது, இப்ப இது உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா பேச்சுக்கும் நீண்ட தொலைவு செல்கிற ஆற்றல் இருக்கிறது என்பதனால் சமுதாய மாற்றத்தை சாதிக்கிற ஆற்றல் பேச்சுக்கே என்பதை மிகச்சிறந்த எழுத்தாளரும் மிகச்சிறந்த பேச்சாளருமான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் அடுத்த மேடையிலாவது ஒத்துக்கொள்வார் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இல்லை, பாரதியார். ஏன்னா இந்த கூட்டத்தில் இல்லாட்டியும் ஏன்னா ஒரு தன்மானம் கொஞ்சம் தடுக்கும்ல, அடுத்த கூட்டத்தில் யாராவது ஒத்துக்கிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு முடிச்சு அவர் போயிட்டார். ஆனால் பாரதி அதற்கெல்லாம் அசைகிற ஆள் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் தீப்பொறி பறக்க போகுது பாருங்க. வாங்க, தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க. வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இவ்வளவு பெருந்திரளாக இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை தகத்தகாயமாக மின்னுகின்ற வனப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற பபாசி அமைப்பை சார்ந்த அனைத்து பெரியவர்களே, எங்கள் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கவிதா பப்ளிகேஷன்ஸ் ஐயா திரு சொக்கலிங்கம் அவர்களே, ஊடக அன்பர்களே, அத்தனை பேருக்கும் வணக்கம். மறுப்பு சொல்ல ஏகப்பட்ட கருத்துக்கள் இருப்பதனால வேகமான பேச்சுக்கு போயிடுறேன். ராஜா சார் பேசி முடிச்ச உடனே ஐயோ எப்படி பேசியிருக்காரு இல்ல அப்படின்னு தோன்ற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும். அல்ல ஒரு மாயை கீழே இல்ல, அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவதாக நினைத்து கொண்டு ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தில் மருத்துவரும் கவிதாவும் நானும் பேசக்கூடாதாம்மா. நாங்க என்ன பேசணுமோ அதை எழுதி இங்க வச்சுட்டு நாங்க போயிடணுமா. என்ன ஒரு நல்லெண்ணம் பாருங்க. இப்ப பட்டிமன்றம் என்பது பேசுவதற்காக அமைக்கப்பட்ட மேடை என்பதனால் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ராஜா சார் சினிமாவில் நடிகைகளுக்கெல்லாம் அப்பாவா சில படங்கள்ல நடிச்சிருக்காரு, சிவாஜி படத்திலேயே நடிச்சிருக்காரு. இப்ப ரஜினி சார் பேசின உடனே இவருக்கு ஒரு டயலாக் கொடுக்கறாங்கன்னு வைங்க, இவர் உடனே அங்க போய் எனக்கு முன்னால் பேசிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவதை நான் மாதிரி அங்க போய் பட்டிமன்றம் பேசுவீங்களா? சினிமாவுக்கு நடிக்க போனா சினிமாவில் கொடுக்கறத பேசணும். பட்டிமண்டபம் என்கின்ற கலை வடிவத்தில் நாங்கள் பேசுவதாலே பேச்சினாலே மறுப்பு சொல்லுகிறோம். அதனாலேயே நாங்கள் எழுதுவதை சிறப்பாக நினைக்கவில்லை என்ற முடிவுக்கு நீங்க வந்துட முடியுமா? கவிதா பேசும்போது சொன்னாங்க, சுந்தரம் பிள்ளை அவர்களினுடைய, மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினுடைய அந்த காவியத்திலே ஒரு படிமத்தை அவர் காட்டுகிறார். ஒருவேளை பிரளயம் வந்தால் சிவபெருமான் திருவாசகத்தினுடைய ஒரு பிரதியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பார்னு மனோன்மணியம் சுந்தரனார் கற்பனை செய்திருக்கிறார். ஒரு பிரதி அல்லது ஒரு படி அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு ஜெராக்ஸ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு குத்தமாயா? சிவபெருமானுக்கு எங்கிருந்து ஜெராக்ஸ் கிடைத்தது?
அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. பேச்சாளன் தவறு செய்தாலும் கேட்கிறவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் நாங்க சொல்றோம். பேச்சாளர்கள் தவறாக பேசிவிட்டால் கூட கூட்டம் அதை பொருட்படுத்தாது. எழுத்தாளன் தவறாக எழுதிவிடவே முடியாது நண்பர்களே. ஏனென்றால் எழுத்து என்பது ஒரு சாசனம், காலத்துக்கு நிற்கும். கடைசியில் பேச்சை முடிக்கிற போது அன்பு நண்பர் ராஜா சொல்லுகிறார், பாரதி மேடம் பேசுவது யூடியூப்ல எல்லாம் போகுது, உலகமெல்லாம் பார்க்கிறார்கள், எவ்வளவு தூரம் பேச்சு போகிறது என்பதை பாருங்கள் என்று. பேச்சு பல தூரங்களுக்கு போகும், இடத்தை கடந்து பேச்சு போகும். ஆனால் எழுத்து காலங்களை கடந்து போகும். தூரங்களை கடப்பது பெரிதா, காலங்களை கடப்பது பெரிதா என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. தூரத்தையும் கடக்கும். அப்புறம் அவரே சொல்றார், பேச்சு என்றால் அது என்டர்டெயின்மெண்ட் வேணும். சொன்னாரா இல்லையா? நீங்க கேட்டீங்க தானே, சொன்னார் தானே? பேச்சு என்றால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். சரி, என்டர்டெயின்மெண்ட் வர்ற போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? பேச்சு என்பது ஒரு நிகழ்த்து கலை. அதுல கொஞ்சம் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வேணும், அந்த குரல்ல ஏற்ற இறக்கம் வேணும், அதெல்லாம் வேணும். இதெல்லாம் வேண்டாம் நாங்க சொல்லல. ஆனா இதெல்லாம் சமூக மாற்றத்தை கொண்டு வருமா தோழர்களே? சமூக மாற்றத்தை இது கொண்டு வருமா? எது சமூக மாற்றத்தை கொண்டு வரும்? அவர் சொல்றாரு, மருத்துவர் சிவராமன் சுவிட்சர்லாந்துக்கு போனது ஒரு குத்தமாய. இனிமே போகாதீங்க டாக்டர், போனாலும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஒரு குல்லாவை போட்டு, அவர் குல்லாவை போட்டு போறாரு, சாக்ஸ போட்டு போறாரு. உங்களுக்கு என்ன சார் அதை பத்தி? அங்கே ஒருவர் அவரை கண்டு கொண்டார். ஏனென்றால் மருத்துவர் சிவராமன் கல்யாண மாலை தொலைக்காட்சியில் வருவதனால அவர் அடையாளம் தெரிந்தது. ஒரு 100 வருஷம் கழிச்சு மருத்துவர் சிவராமனுடைய 6ஆம் திணை புத்தகம் வாழும். அப்ப அவர் டிவில வந்துட்டு இருக்க மாட்டார். ஆனால் அந்த புத்தகம் வாழும். ஏன் வாழும் தெரியுமா? அரிசிச்சோரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று நம்பிக்கொண்டிருந்த நம்மிடம் இந்த மண்ணிலேதான் அரிசிச்சோரே இல்லாமல் வெறும் சாதாரண திரையை தின்று நாம் உயிர் வாழ்ந்து இதைவிட ஆரோக்கியமாக இருந்திருக்கிறோம் என்ற கருத்து புரட்சியை ஒரு புத்தகத்தின் மூலம் அவர் கொடுத்தார் என்பதனாலே எந்த தொலைக்காட்சியில் அவர் வராவிட்டாலும் 100 வருடங்கள் கழித்தும் அவருடைய புத்தகம் வாழும். எங்கள் நடுவர் பார்க்காத மேடைகளா? அவரே சொன்னார்ல, அவரும் ராஜாராம் ஐயாவும் 60 ஆண்டுகள் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு மேடைக்கு போயிருக்கிறார்கள். இனிமேல் மேடைகள் இருக்கிறதா? அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை அவர் பார்க்காத மேடை இருக்கிறதா? அதற்கு பிறகு எதற்காக புறநானூரை பற்றியும் அகநானூரை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்கிறார். காலங்களை கடந்து வாழும் நண்பர்களே, அது காலங்களை கடந்து வாழும். நாங்க சொன்னாக்க ஜெயமோகன் கூட இப்ப சொல்லிவிட்டார், வேறு வழி இல்லாமல் நான் பேசுகிறேன் என்று. வேறு வழி இல்லாமல் ஜெயமோகன் சில மேடைகளில் பேசுவதாலே அவர் பேச்சாளர் ஆகிவிட மாட்டார். நாளைக்கு தமிழிலே எழுதப்படுகிற ஒரு எழுத்துக்கு நோபல் பரிசு கிடைத்தது என்றால் அது ஜெயமோகனுக்கு தான் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் பேசின மேடை பேச்சுக்காக அல்ல, காலங்களை கடந்து வாழ போகிற அவருடைய எழுத்துக்காக அது கிடைக்கும். எல்லா ஆட்களையும் உங்க கட்சியில சேர்த்துப்பீங்களா நீங்க? தொடர்ந்து காதலி முகத்தை 5 நிமிடம் பார்க்க முடியுமா? அது அவங்க உங்களுடைய வயசை பொறுத்தது. உங்களுக்கு வயசு ஆச்சுன்னா நாங்க என்ன செய்ய முடியாது. சரி, இதெல்லாம் ஆர்குமெண்டே கிடையாது. விபின் சந்திர பாலரனுடைய பேச்சை பாரதி கடற்கரையிலே மொழி பெயர்த்தார். கூடியிருந்த கூட்டம் கை தட்டியது, பாராட்டியது. இப்ப இவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் உங்க எல்லாத்தையும் கேட்டேன், விபின் சந்திர பாலர் அன்றைக்கு என்ன பேசினார்? முக்கியமான பேச்சுன்னு தானே அவர் சொன்னாரு. விபின் சந்திர பாலர் என்ன சார் பேசினாரு? ஆனால் விபின் சந்திர பாலர் பேசிய பிறகு பாரதி எழுந்து நின்று தான் எழுதிய கவிதை ஒன்றை சொன்னார். அந்த கவிதை நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி எழுதிய கவிதை அன்றைக்கு அந்த மேடையிலே சொல்லப்பட்டதே. அதுதான் நமக்கு தெரியும். ஏனென்றால் எழுத்து வாழும் நண்பர்களே, எழுத்து வாழும். இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கம்பராமாயணத்தை சொல்லி என்ன வேற இவங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியுதா இல்லையான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கதன் என்ன சொன்னான், ஜாம்பவான் என்ன சொன்னான், அனுமன் என்ன சொன்னான், இதெல்லாம் கம்பன் எழுதாட்ட நமக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்? இது கம்பனுடைய எழுத்திலிருந்து வந்தது தானே. ஐயா, அவருக்கு முன்னாலே பேசிய சண்முகம் ரொம்ப பெரிய விஷயங்களை சொன்னாரு. அவ்வளவு பெரிய புரிஞ்சுக்கிற அளவு முடியல, கஷ்டமா இருக்கு. அவர் ரொம்ப பெரிய ஆளுமா. எனக்கு சண்முகத்தை பார்க்க ரொம்ப வியப்பா இருக்கு.
பாருங்களேன், கழுதை இப்ப கவிதா ஒண்ணு சொல்லிச்சு, அதுக்குள்ள எனக்கு மறந்துருச்சு. இப்பதான் ஒண்ணு சொல்லிச்சு, அதுக்குள்ள மறந்துருச்சு. 40 வருஷம் முன்னாடி ராஜாராம் சார் கிளாஸ்ல சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு இவரு. ஆனா சண்முகம், உங்களை போன்ற நல்ல மாணவர்கள் எப்போதும் அமைவதில்லை தானே ஆசிரியர்களுக்கு. அதனால் தான் ஆசிரியர்கள் புத்தகங்களை வைத்துக் கொண்டு அதில் எழுதுகிறார்கள். உங்களை மாதிரியான மாணவர்கள் எல்லாரும் இருக்க முடியாது. பேச்சு எவ்வளவு சார், 2 வருஷம் முன்னாடி இதே புத்தக கண்காட்சியில நான் பேசினேன் சார். உங்களில் சில பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். இந்த தொலைக்காட்சி அன்பர்கள் நிறைய பேர் அந்த ரொம்ப நல்லா பேசுனீங்க மேடம், சூப்பர் மேடம். அப்படியா, நான் என்ன பேசினேன்? என்னவோ ஒன்று பேசுனீங்க மேடம். எல்லாம் கை தட்டுச்சு. இதே போல என்னையா பேசுன தெரியாது சார். நம்முடைய சிந்தனைகளுக்கு பதிவு வேண்டும் என்று சொன்னால் எழுத்து ஒன்றினால் தான் அது சாத்தியம். இதைத்தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் ராஜாராம் ஐயா பேசுகிற போது அந்த காட்சியை, புரூட்டஸ் அந்த காட்சியை ரொம்ப அழகா சொன்னார். நான் சிக்கலான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், தவறு இருந்தா நீங்க மன்னிச்சுக்குங்க. அந்த காட்சியை ரொம்ப அழகா சொன்னார். அதை எழுதியதே ஷேக்ஸ்பியர் தான், அதை விட்டுறலாம். ஆனா அந்த காட்சி என்ன? ஒரு கூட்டத்தினுடைய மனசை 5 நிமிடங்களில் ஒரு பேச்சாளன் மாற்றினான். இதுதான் அவர் சொன்ன செய்தி. புரூட்டஸ் இஸ் an honorable man என்று ஆரம்பித்து ஆண்டனி பேசிய அந்த பேச்சு கூடியிருந்த கூட்டத்தினுடைய மனசை 5 நிமிடம் கூட இல்லை. ஷேக்ஸ்பியர் எழுதி நீங்க படிச்சா 2 நிமிஷம் தான் வரும். 2 நிமிஷத்துல ஒரு கூட்டத்தினுடைய மனசை மாற்றியதோடு இல்லாமல், ஆனால் அவருடைய வீட்டில் நீங்கள் நெருப்பு வைத்து விடாதீர்கள், இவரை கல்லால் அடிக்காதீர்கள். கூட்டம் ஓடுது, நெருப்பு வைக்க, கல்லால் அடிக்க. அப்போ என்ன சொல்ல வருகிறீர்கள் ராஜாராம் ஐயா அவர்களே? ஒரு நல்ல பேச்சாளன் ரொம்ப நல்லவனாக இருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் ஒருவேளை அவனுடைய மனசுக்குள்ளே எண்ணம் நல்ல எண்ணமாக இல்லை என்றால் இந்த கூட்டத்தை உணர்ச்சி வசப்படுத்த செய்து எப்படியும் எந்த தவறுகளையும் செய்து வைத்து விட ஒரு பேச்சாளனால் முடியும். உலக வரலாற்றில் உங்களுக்கு உதாரணம் வேண்டுமா? ஹிட்லர் தான் இந்த உலகத்திலே இதுவரை வாழ்ந்த பேச்சாளர்களிலே மிகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய ஒரு பேச்சை கேட்டு ஜெர்மானியர்கள் அப்படியே எழுந்து 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார்கள் என்று சொன்னால் பேச்சு மனிதர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது. சமூக மாற்றங்கள் உணர்ச்சியால் வர வேண்டுமா, அறிவினால் வர வேண்டுமா என்பதை இந்த கற்றறிந்த அவை முடிவு செய்யட்டும். ஐயா என் மீது கொண்ட அந்த மகத்தான அன்பினாலே சொன்னார், பாரதி பாஸ்கர் உங்களுக்கு பேச்சாளராக தெரியுமா, எழுத்தாளராக தெரியுமா என்றால், ஐயா பேச்சாளராகத்தான் தெரியும், நான் பேச்சாளர் தான். ஆனால் எங்களுடைய பேச்சுகள், என்னுடைய பேச்சு, ஐயாவினுடைய பேச்சு, ராஜாவினுடைய பேச்சை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வருகிறீர்களே. ஏன் சார் வரீங்க? எதனால வரீங்க? ஒரே விஷயத்தை தான் அவர் எப்பவுமே பேசுவார்னா நீங்க வருவீங்களா? நாங்கள் புதிதாக பேசுகிறோம் என்றால் புதிதாக நாங்கள் படித்துக் கொண்டே இருக்கிறோம் என்பது ஒன்றுதானே பொருள். அவர் சண்முகம் பேசுகிற போது சொன்னார், வாரியாரினுடைய புத்தகங்கள் அன்றைக்கு பெரிய அளவிலே ஒன்றும் விற்கல, அவருடைய பேச்சு ஆனால் நின்றது என்று சொன்னார். பேச்சு என்பது கடலிலே பொழிகிற மழை மாதிரி, ஆனால் எழுத்து என்பது விளைகிற வயலிலே பொழிகிற மழை மாதிரி. ஏனென்றால் ஒவ்வொரு பேச்சும் ஒரு விதைக்களம், அதிலிருந்து எண்ணங்கள் வரும். அந்த எழுத்தாளன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து போயிருப்பான். இத்தனை புத்தக கடைகள் இருக்கிறதே நண்பர்களே, ஏன் எல்லாவற்றிலும் பொன்னியின் செல்வன் இருக்கிறது? பொன்னியின் செல்வன் ஏன் ஒவ்வொரு கடையிலும் இருக்கிறது? கல்கி உயிரோடு இருக்கிறாரா? ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கிறாரா? நாளைக்கு மணிரத்னம் படம் எடுக்க போறாரு, அங்க பாத்துக்கலாம் நீங்க வாங்காம இருக்கீங்களா புத்தகத்தை? ஒவ்வொரு முறையும் ஏன் வாங்குகிறோம்? ஏனென்றால் எழுத்தாளன் காலங்களை கடந்து நம்மை அழைத்துக் கொண்டு போகிற சக்தி ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கிறது. ராஜராஜ சோழனுடைய காலம் என்ன? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ராஜராஜ சோழனுடைய அண்ணனான ஆதித்த கரிகாலன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். இன்றைக்கு பொன்னியின் செல்வனை படித்து விட்டு ஆதித்ய கரிகாலனுடைய மரணத்துக்காக நாம் அழுகிறோமே, யாரு பங்காளியா, உறவா, நண்பனா? சார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனுடைய மரணத்துக்கு இன்றைக்கு அழ வைக்க முடியும் என்றால் அதுதான் எழுத்தினுடைய சக்தி. என்ன பேசுறீங்க நீங்க? புத்தகம் தான் மனிதனை மனிதனாக வார்த்து எடுக்கிறது. இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர்கள் யாராவது சொல்லுங்க. உங்க யார்கிட்ட கேட்டாலும் ஒரு 2-3 பேரை சொல்லுவீங்க தானே? இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானி யாரையாவது சொல்லுங்க. ஐன்ஸ்டீனை சொல்லுவீங்க, நியூட்டனை சொல்லுவீங்க. மிகச்சிறந்த அரசியல் தலைவர்களை சொல்லுவீங்க. மிகச்சிறந்த சமூக மாற்றங்களை எந்த பேரை நீங்க சொன்னாலும் நான் அந்த பட்டியலை போடுகிறேன். ஒரு 10 பேர், 100 பேர், 150 பேர், அத்தனை பேரும் புத்தகம் என்கின்ற போதி மரத்தின் கீழ் உட்கார்ந்ததனால் தான் அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக, கவிஞர்களாக, சமூக சேவகர்களாக
இந்த புது சமூகத்தை படைக்கின்ற நவீன சிற்பிகளாக ஒவ்வொருவரையும் வார்த்து எடுப்பது நிச்சயமாக ஒரு புத்தகம் தான். ஐயா, சமூக மாற்றத்தை பற்றி அந்த அணில அன்பு சகோதரர் ராஜாவும் சரி சண்முகம் சரி பேசுகிற போது பேச்சு என்பது எவ்வளவு பவர்ஃபுல்லானது நிறைய உதாரணம் சொன்ன. நாங்க மறுக்கலையே. பேச்சுக்கு இருக்கிற வசீகரம், அது தருகிற பாராட்டு, எங்களுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி ஆடியன்ஸனுடைய கைத்தட்டு, இதெல்லாம் நாங்க மறுக்கல. அதனால நாங்களாம் பேச்சாளர்களே இருக்கோம். எழுத்தாளன் தனியானவன் நண்பர்களே, எழுத்தாளன் மிக தனியானவன். அவனுக்கு மிகப்பெரிய பாராட்டும் கைத்தட்டும் கிடைக்காது. ஆனாலும் ஏன் சார் எழுதுறான்? எதனால எழுதுறான் ஒரு எழுத்தாளன்? ஏனென்றால் 100 வருஷங்களுக்கு பிறகு நான் வாழ்வேன் என்ற ஒரு எழுத்தாளனுக்கு தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக அவன் எழுதி கொண்டிருக்கின்றான். சமூக மாற்றம் என்பது என்ன? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூக மாற்றம். எவ்வளவோ மாற்றங்களை சொல்லலாம், நேரம் இல்லாததுனால நான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மாற்றத்தை சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த, நான் மறக்கவே கூடாத ஒரே ஒரு சமூக மாற்றத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பெண்களினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சமூக மாற்றம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய சமூக மாற்றம். கருத்தடைக்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் பெண்களினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மகத்தான சமூக மாற்றம். என்னுடைய உடல் என் தேர்வு. எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வேணும், அது எப்போது என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைதான் பெண்ணினுடைய வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்த மகத்தான உரிமை. இந்த உரிமை எங்கிருந்து சார் வந்தது? ஒரு காலத்தில் இதுக்கு அனுமதி இருந்ததா? அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருந்ததா? ஆனால் 1940ஆம் ஆண்டு சிமோன் டி பெவோர் என்கின்ற பிரெஞ்சு பெண்மணி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். செகண்ட் செக்ஸ் என்கின்ற ஒரு புத்தகம், இரண்டாம் பாலினம். இன்னைக்கு மூன்றாம் பாலினத்தை பற்றி பேசுகிற அளவு நாம் வளர்ந்த சமூகமாக இருக்கிறோமே, ஆனால் 1940 தான் இரண்டாம் பாலினத்தை பற்றிய முதல் புத்தகத்தை எழுதுகிறார், செகண்ட் செக்ஸ். அதில் தான் அவர் முதலில் இந்த கருத்தையே பதிவு செய்கிறார். ஒரு கருத்தை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்த பிறகுதான் சமூகம் அதை ஏற்கிறது என்றால் எழுத்தாளன் சமூகத்தினுடைய சிந்தனைக்கு ஒரு படி எப்போதுமே முன்னே நிற்பான். நமக்கு பக்கத்தில் ஒரு உதாரணம் சொன்னாதான் புரியும். எங்கேயோ பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மா சொன்னா என்னத்த புரியும்? 1967ஆம் ஆண்டு ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம்னு ஒரு கதை எழுதுறார், சிறுகதை. இந்த சிறுகதை வந்த பிறகு ஆனந்த விகடன்ல வந்தது சார். என்னென்ன எதிர்ப்புகள் வந்தது, என்னென்ன எதிர்ப்பு வந்தது அவருக்கு, சொல்ல முடியாத அளவு எதிர்ப்பு. என்னத்தான் எழுதினார்? இவ்வளவு பேர் எதிர்க்கிற அளவு என்ன எழுதினாரு என்றால், ஒரு கல்லூரி மாணவி அப்பாவி காலேஜ் வாசல்ல நிக்கிறா, பஸ் வரல, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, தன்னந்தனியா நிக்கிறா. ஒரு கார் வந்து அவளுக்கு முன்னாடி அவன் கதவை திறந்து விட்டு உள்ளவா ஏறிக்கன்னு சொல்றான். அவர் ரொம்ப பயந்த பிள்ளை, வர முடியாதுன்னு சொல்றதுக்கு கூட துணிச்சல் இல்லாம கார்ல ஏறிடுறா. அவளுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது. அவ வீட்டுக்கு அழுதுட்டே போறா. அம்மா அவ கண்ணீரை தொடச்சு சொல்றா, என்ன நடந்தது? நீ யார் கேட்டாலும் ஒன்னும் நடக்கல, மழையில நனைஞ்சிட்டேன்னு சொல்லு. அவ தலையில தண்ணியை விட்டு கொட்டிட்டு சொல்றா, குழந்தை இது உன் தலையில கொட்டினே தண்ணி இல்லை, இது நெருப்புன்னு நினைச்சுக்க, நீ இப்ப சுத்தமாயிட்ட. தெருவுல நடந்து போறோம், அசிங்கத்தை மிதிச்சிடுறோம், காலைய வெட்டுறோம், காலை கழுவிட்டு கோயிலுக்கு கூட போறது இல்ல. அப்படித்தான் இனிமே படிப்பன் என்ன, இத மறந்துருன்னு ஒரு தாய் சொல்லுவதாக ஜெயகாந்தன் 1967 எழுதினார். மொத்த தமிழ்நாடும் அவரை எதிர்த்தது. அத்தனை பேர் சொல்லி எப்படி இப்படி வந்து எழுதீர்கள், பெண்களுக்கு ஒழுக்கக்கேட்டை உபதேசிக்கிறீர்கள். ஆனா இன்றைக்கு 2022 வாழுகிற நாம் யாராவது இந்த கதையை இது சரியில்லைன்னு சொல்லுவோமா? அப்ப காலங்களில் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் அந்த வளர்ச்சிக்கான விதை ஜெயகாந்தன் என்கின்ற எழுத்தாளர் இந்த மண்ணிலே போட்டது. எழுத்தாளன் எப்போதும் சமூகத்துக்கு ஒரு படி முன்னாலே நின்று சமூகத்தினுடைய சிந்தனைகளை மாற்றுவான் என்று சொன்னால், பெருமக்களே, தமிழ் மண்ணிலே பெண் விடுதலை என்கின்ற சிந்தனைகளை விதைகளாக தூவியதே மகாகவி பாரதி தான். பெண்களுக்கான 10 கட்டளைகள் என்று எழுதுகிறார். நீங்க படிக்கணும். தொழில் முனைவோராக இருக்க வேண்டும்,
விதவைகளாகிவிட்டால் விருப்பம் இருந்தால் மறுமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணத்தில் ஆசை இல்லாவிட்டால் தனித்து வாழுங்கள் என்று பாரதி சொன்ன போது இந்த சமூகத்தில் இருந்த பெண்களே பாரதியை எதிர்த்தார்கள். நீங்க எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, உங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் சொல்லுவேன் என்கின்ற ஒரு எழுத்தாளனாக பாரதி இந்த மண்ணில் நிற்பதனால்தான் அவனை ஒரு தலைவன் என்று சொல்லுகிறோம். எழுத்தாளர்கள் தலைவர்கள், பேச்சாளர்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். ஆனால் சமூகத்தை அடுத்த படியிலே ஏற்றுகிற சிந்தனை என்பது எழுத்தாளர்களிடம் இருக்கிறது என்பதனால் எழுத்துத்தான் என்ற நல்ல தீர்ப்பை மன்றம் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. எத்தனை பெருமக்கள் அவர்கள் இருந்தும் நின்றும் கேட்கிற இந்த மேன்மையான காட்சி, இந்த காட்சியை பார்க்கிற பொழுது இதன் மொத்த பெருமையும் பப்பாசிக்குத்தான் போய் சேர வேண்டும். அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை சாதித்து விட்டார்கள். அதனாலே அவர்களை எத்தனை வாழ்த்தினாலும் பாராட்டினாலும் தாகும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் அந்த கட்சிக்கு ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க, எனக்கும் கொஞ்சம் நேரம் வேணும். அவங்க 10 நிமிஷம் பேசியிருக்காங்க, நான் 10 நிமிஷத்தில் முடிக்க முடியாது கொஞ்சம். ஆனா இவருடைய இந்த அற்புதமான பேச்சை 6 பேரும் ஒருவரை ஒருவர் விஞ்சி நின்று பேசிய இந்த பேச்சை செவி கொடுத்து கேட்டிருக்கின்ற உங்கள் சிந்தைக்கு எத்தனை வாழ்த்துக்களை சொன்னாலும் தகும். அது இருந்து கேட்கிற அது பாருங்க, கீழே எங்க பிள்ளைகள் இப்படி தரையில் வந்து உட்கார்ந்து கேட்கிறதா, எப்படி வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கிறாங்க. பட்டிமன்றம் ஒரு சாதனையை சாதித்திருக்கிறது, அது எங்களுக்கு பெருமைதான். என்ன ஒரு நெருக்கடி, சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். பக்கம் பேச்சு முதல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆமா, பேச்சு ஆரம்பிச்சது, எழுத்து பின்னே தொடங்கினது. ஆனா மேடை பேச்சு என்பது முதலில் வரவில்லை. முதல்ல அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். எழுத்துத்தான் நெடுங்காலமாக இருந்து வந்தது. மேடை பேச்சு என்பது முடியாட்சி அல்ல, குடியாட்சி வந்த பிற்பாடுதான் வந்தது. அல்லது நம்ம ஊரை பொறுத்த மட்டில் வெள்ளைக்காரர்களுடைய ஏகாதிபத்திய ஆட்சி இருந்த பொழுது அதை எதிர்த்த போதுதான் நமக்கு பேச தொடங்கினோம். அதுவரை மேடை பேச்சு என்பது நமக்கு பழக்கம் இல்லை. நமக்கென்றல, உலகத்திலேயே அது பழக்கம் இல்லை. ஏன்னா சர்வாதிகார ஆட்சியிலேயோ மன்னர் ஆட்சியிலேயோ யாரும் பேசி இருந்தால் அவனுடைய தலை இருக்காது, தலை இருக்காது, முடி எடுத்துருவான். அப்ப எங்க பேச கிடைக்குதுன்னு சொன்னா, நெருக்கடிகள் எப்போது சமூகத்தில் வருகிறதோ, எப்போது எல்லோரும் ஒரு வகையான சிந்தனையை நோக்கி போகிறார்களோ, அந்த நேரம்தான் பேச்சு ஆரம்பிக்கும். அது குடியாட்சி காலத்திலும் சர்வாதிகார ஆட்சி காலத்திலையும் தான் பேச தொடங்கினாங்க. மேடை பேச்சு அப்பத்தான் ஆரம்பமாச்சு. இப்ப எழுத்து முதலில, பேச்சு பின்னாடி. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒண்ணு என்ன பிரச்சனை அப்படின்னா, பேச்சுக்கு இங்க வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்களா, இதுல 60-70களிலிருந்து இருந்து 5-10 வரைக்கும் உட்கார்ந்துருக்கு. 10-12-15 எல்லா வயசு ஆட்களும் உட்கார்ந்துருக்கு. கம்பராமாயணத்தை கொடுத்தா இத்தனை பேர் உட்கார்ந்து பார்த்துருப்பாங்களா? அப்படின்னா என்ன தெரியுது? எழுத்து தனி மனிதனின் அனுபவம். அவன் அதோடு பேசுகிறான். நான் கீதையோடு பேசுகிறேன், நான் இயேசுவோடு பேசுகிறேன், நான் விவேகானந்தரோடு பேசுகிறேன், நான் மகாத்மாவோடு பேசுகிறேன், ஞானங்களோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாத போது உரையாசிரியர் தேடுகிறேன். உடனே ஒரு உரையாசிரியர், என்ன விளங்கலையா? ஏன் சங்க இலக்கியங்கள் நெடுங்காலமாக இருட்டுக்குள்ளே கடந்து விட்டன? விளங்கலை. அது விளங்க வேண்டும் என்பதற்காக நான் யாரையாவது ஒருவரை தேடுகிறேன்.
இங்கே எங்களுடைய பேச்சு விளங்கவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டம் மொத்தம் அவுட். என்னடா பேசுறான், நான் பக்கத்துல சொன்னேன் உணர்றாங்கடா, கூட்டம் கலைஞ்சிடும். அப்படின்னா எழுத்து தனி மனிதனுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கும் பேச்சு ஒரே நேரத்தில் எல்லா மக்கள் மத்தியிலும் போய் அவருடைய செவிகளுக்குள்ளே போய் நிற்கும். 1-2 உதாரணத்தை வச்சா போறோம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு உபா செய்தொழில் வேற்றுமையான். சுருக்கம் என்ன? ஜாதி இல்லை. இது எழுத்து. சமூகத்தை மாத்திருச்சா? மாத்திச்சா? அது இருக்கு. யார் இதை எதிர்த்து சொல்லல? எழுத்துல வள்ளுவர் சொல்லிட்டார். அவருக்கு மேல நீ சொல்லணுமா? ஆளு இல்லை. பாரதி ஜாதிகள் இல்லையடி பாப்பா கேட்டுக்கிட்டோம். எழுத்தை வாசிப்போம், ஏன்னா அது தனி மனித அனுபவம் இல்லையா? வாசிப்போம், சிந்திப்போம், தியானிப்போம், அதோட சரி. அதுக்கு மேலே மாற்றம் உண்டாக்க வேண்டுமே, எனக்குள்ளே மாற்றம் உண்டாக்க வேண்டும். எனக்குள்ளே மாற்றம் அல்ல, இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் உண்டாக்கணும். அந்த சமூகத்தை எப்போ மாற்ற போறீங்க நீங்க? மாற்றுவதற்கு யாராவது ஒரு வரணும் இல்லையா? எழுத்துக்களை படித்தவன் தான். அவனும் சும்மா விட்டுல. சமூகத்தை மாற்றுகிறதற்கு புறப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் எழுத்துக்களை படித்தவர்கள் தான், சிந்தித்தவர்கள் தான். சிந்தித்தவர்கள் தான் இந்த சமூகத்துக்கு முன்னே வந்து நிற்கிறான். நின்ற பிற்பாடு ஒட்டுமொத்தமான மனிதர்களை பார்த்து பேசுகிறான். ஏன்? கற்றவர்கள் மொத்தமாக திரள மாட்டார்கள். அது ஒரு சிக்கல் இருக்கு. 2 காலேஜில் படித்த அந்த காலேஜ் வாத்தியார் தமிழ் வாத்தியார், இந்த காலேஜ் தமிழ் வாத்தியார், 2 பேரையும் ஒன்னா பேச சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன்ல, அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? ஏன் அவரு என்னை விட ரொம்ப கத்திருப்பாரு. எனக்குள்ள இருக்க நான் இருக்கு பாருங்க, அகங்காரம், மமகாரம், அது ஒத்துக்கிடாதுல்ல. ஆனா இங்க கீழே இருக்கக்கூடிய பேச்சு கேட்கிறவ இருக்க பாருங்க, அவன் எப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான். போற போதே சொல்லிட்டு போயிடான், கொளுத்திட்டான்டா, கொளுத்திட்டான். இப்படி ஆளு இருந்தா தானே நாடு திருந்து சொல்றான் இல்லையா? அப்படின்னா கற்றவர்கள் கூட மாட்டார்கள். இன்னும் மட்டுமில்ல, கற்றவர்கள் மொத்தமாக திரண்டு மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க மாட்டார்கள். வாக்கு சாவடிக்கே போகவில்லை என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. நீ அல்லவா இந்த நாட்டுக்குள்ளே மாற்றத்தை உருவாக்க வேண்டும். உன்னுடைய கல்வி இந்த நாட்டுக்கு பயன்பட்டு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த சமூகத்திற்குள் எத்தனை மாற்றம் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீ அல்லவா? கற்ற நீ அதை செய்யவில்லை. வீடு இல்லாதவன், வெளிச்சம் இல்லாதவன், கல்வி இல்லாதவன், அவன் தன்னுடைய வாக்குகளை காசை வாங்கிக் கொண்டு போய் போடுகிறான் என்று சொன்னால் அவன் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று தெரிகிறது அல்லவா? அவனை வீழ்த்தி அல்லவா நீ வந்திருக்க வேண்டும். உனக்கு உன்னுடைய முன்னேற்றம் தான் முக்கியம். உனக்கு உன்னுடைய முன்னேற்றம் தான் முக்கியம். அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த மக்கள் மத்தியிலே கல்வி இல்லை. ரொம்ப நாளா நம்ம மக்கள் படிக்கல. பெண்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அது மட்டும் இல்லை, தேவராசி கூட்டமாக இருந்த பெண்கள் இருந்தார்கள். எத்தனை இடங்கள் நம்முடைய திருக்கோவில்களுக்குள்ளேயே தெரு ஓரங்களிலேயே எத்தனை வகையான மக்கள் இருந்தார்கள். பெண்கள், எங்கள் வீட்டு பெண்கள், எத்தனை கொடுமைகள் இருந்தன. கல்வி இல்லை, பெண்களுக்கு உரிமை இல்லை. பல தெருக்களுக்குள்ள அவன் பிறந்த மண்ணிலே அவன் வாழ்கிற ஊருக்குள்ளே தெருக்களுக்குள் போக முடியாது. இல்லை, அவன் மண்ணு, அவன் மன்னர்கள் ஆண்ட நாடு, அவன் மன்னர்கள் கட்டிய கோயில், அந்த திருக்கோயில்களுக்குள்ளே அவனுடைய கால்கள் பட்டதில்லை.
இதையெல்லாம் மாற்றுவதென்றால் எழுதினோம், காலாகாலமாக எழுதினோம், சாதித்தோமா? எப்போது இது சாதனையானது? ஒருபுறம் அம்பேத்கர் ஒரு பக்கம் வந்தார், அறிவுலக மேதை அம்பேத்கர் வந்தார். இன்னொரு புறம் இந்த பக்கம் ஞான தந்தை பெரியார் வந்தார். இந்த மண்ணுக்குள்ளே என்ன சொல்ல வேண்டுமோ, எதை சாதிக்க வேண்டுமோ, வீதிகளிலே நூற்றுக்கணக்கான மனிதர்களின் மத்தியிலே போய் நின்று கொண்டு பேசி காலமெல்லாம் பேசி இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் நீ எழ வேண்டும் என்று சொல்லி மானுடத்தை திருப்பி போட்டு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் எழுந்த பிறகுதான் கற்றவர்கள், கல்வி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் பின்னே போனார்கள். வீதிகளுக்குள்ளே நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் பின்னே போனார்கள். இல்லை எங்கள் பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் பின்னே போனார்கள். இந்த கோவிலுக்குள்ளே நான் போயே ஆக வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் பின்னே போனார்கள். சட்டம் போடப்பட்டது எப்போது? பேச்சு 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 என்று சொல்லி அறிஞர் அண்ணா ஒருபுறம், கலைஞர் கருணாநிதி ஒருபுறம், நாவலர் நெடுஞ்செழியன் ஒருபுறம், எத்தனை பேச்சாளர்கள். பொதுவுடை வேண்டுமா? எத்தனை பெரிய பேச்சாளர்கள். ஜீவானந்தம் ஒருவர் போதாதா? பொது உடைமை வேண்டுமா? சமுதாய சீர்திருத்தம் வேண்டுமா? அப்படின்னா நீங்கள் எங்கே போய் ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டுமானால் திருப்பி இப்படி வருங்க. மகாத்மா காந்தி வருகிறது வரைக்கும் விடுதலை இந்தியா பூத்துக்கொண்டா இருந்தது. இப்படி விட்டுருவோம், இதை விட்டுருவோம், இதில் அநேகம் பேருக்கு பிடிக்காது. மகாத்மா காந்தி வருகிற வரை விடுதலை இந்த நாட்டுக்கு கேட்கப்படவில்லை. அவரவர்களுக்கு பதவி கேட்டுக் கொண்டு தெரிந்தார்கள். பதவி கேட்டுக் கொண்டு தெரிந்தவர்கள் அவர்களுடைய கூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு ஒற்றை ஜீவன், அந்த பதவி கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் பேசி அலைந்தார்கள். ஆனால் மகாத்மா காந்தி மக்கள் மொழியிலே பேசுவதற்கு இந்த மண்ணின் மொழியிலே பேசினார். எப்போது மண்ணின் மொழியிலே நாம் பேசுகிறோமோ, எப்போது சமுதாய தேடல்களுக்கு ஏற்றாற்போல் நாம் செய்திகளை சொல்லுகிறோமோ, ஒத்த கருத்தாளர்கள் ஒன்றாக திரளுகிறார்களோ, அது மட்டுமல்ல, சமுதாய மாற்றம் என்பது ஒற்றை தனி மனிதனுடைய பேச்சல்ல, ஏராளமான மனிதர்கள் கூடி செய்கிற ஒரு மிகப்பெரிய செயல். அந்த செயலை செய்வதற்கு அதனால்தான் கோவில்களிலே நாம் பிரவசனம் எதற்காக செய்கிறோம்? படித்துக்கொண்டு போயிடலாம் அல்லவா? திரும்ப திரும்ப திருக்கோயில்களிலே உபன்யாசங்களும் பிரவசனங்களும் பண்ணுகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மனிதனை திரும்ப 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 அந்த திசைக்கு நகர்த்துவதற்கு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கி யாத்திரையில் இவனை நகர்த்துவதற்கு இந்த பேச்சு தான் பயன்படும் என்பதை தெரிந்து கொண்டு திருக்கோவில்களில் நாம் செய்கிற இந்த செயல், அது கிறிஸ்தவ கோயிலாக இருக்கட்டும், இஸ்லாமியமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எந்த கோவிலானாலும் சரி, அதுபோலத்தானே எங்கு நீங்கள் போங்க. மார்க்ஸ் என்ற ஒரு மனிதன் தான் மூலதனம் எழுதினான். ஆனால் எழுதிய பிறகு லெனின் என்று ஒருவன் பிறக்காது போயிருந்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக லெனின் பேசினான். மூலதனத்தை படித்தான். மார்க்சின் கல்லறை மேல் உட்கார்ந்து கொண்டு படித்தான். படித்தவர்கள் அத்தனையையும் அவன் வீறு கொண்டு பேசினான். சோவியத் அவன் பின்னரை எழுந்தது. ஏன்னா பேச்சாளர்களால் தான் ஒட்டுமொத்தமான மாநிலத்தை ஒன்றாக திரட்ட முடியும். எழுத்தார்கள் தனி மனிதனைத்தான் திரட்டுவார்கள். அந்த தனி மனிதர்கள் கூடி தேர்வார்களா என்பது கொஞ்சம் கடினம். அதனால எனக்கு என்ன படுதுன்னா, பெரியவர்களே என்ன படுது அப்படின்னா, இந்த பேச்சாளர்கள் எல்லாம் எழுத்தை படித்து விட்டுத்தானே பேசுகிறார்கள். ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம், எழுத்தை படித்து விட்டுத்தான் பேசுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு மூலதனம். ஆனால் மூலதனம் மூலதனமாகவே இருந்து விட்டால் மூலதனத்துக்கு பெருமை இல்லை. அந்த மூலதனத்தை வாங்கி அதை இந்த முதலையை வியாபாரமாக ஆக்கி
உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற பெருமை இருக்கிறதே, அந்த பெருமை யாருக்கு இருக்கிறது? பேச்சாளனுக்கல்லவா இருக்கிறது. அவனல்லவா இந்த மக்களை கட்டி போடுகிறான், அவனல்லவா இந்த மக்களை ஆற்றுவிக்கிறான், அவனல்லவா இந்த மக்களை எழு, நிமிர்ந்து நில், உரிய காலம் வந்துவிட்டது, நீ ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன என்பதை விவேகானந்தன் ஒரு மனிதன் போய் எங்கள் இந்தியாவின் மேன்மையை இது எத்தனை பெருமையானது என்று சொல்லி சிக்காகோ நகரத்தில் அவன் பேசிய பேச்சல்லவா இந்த உலகத்தை நிமிர வைத்தது. அப்படி என்றால் சமயம் என்றாலும் சரி இல்லை. இப்படி பாருங்கள், ஒன்று சமண சமயம் கொடிகட்டி பறந்தது ஒரு காலம், பௌத்தம் கொடிகட்டி பறந்தது உண்மைதான். அவர்களுக்குள்ள எங்கேயோ சில குறைகள் வந்து விட்டன. சமணமும் பௌத்தமும் குறைவான சமயங்கள் அல்ல, சமய குறை என்று நான் சொல்லவில்லை. எங்கோ சில தவறுகள் நடந்திருக்கின்றன. அந்த தவறுகளை திருத்துவதற்காக ஒரு ஞான சம்பந்தன், அந்த ஞான சம்பந்த பெருமான் வந்த பிற்பாடு என்ன செய்திருக்கிறாங்க? தேவாரத்தை படிச்சு பாருங்க, கோவில்களை போய் பாட்டு பாடியிருக்காங்க. இதையா அவங்க செய்த புரட்சி. கோவில்களில் போய் பாடிய பாட்டு இருக்கு பாருங்க, அந்த பாடல்கள் இந்த மக்களை எழுபுசிப்பு இருக்கிறது என்று சொன்னால். அப்படின்னா பெரியோர்களே, உள்ளபடியே நான் யோசித்து பார்க்கிறேன். எழுதலாம், காலங்களை கடக்கலாம், அது நிற்கலாம், ஆனால் அது என்னையோடு இருக்கும், உங்களோடு கூட மட்டும் இருக்கும். இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் 1000 பேச்சாளர்கள் அணிதிரண்டு வர வேண்டும். ஊருக்கு 10,000 பேச்சாளர்கள் திரண்டு வர வேண்டும். அவர் உணர்வோட்டம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, சத்தியத்தை மணந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தர்மத்தை அவர்களுக்குள்ளே தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பொய் பேசக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, வாழ்வில் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை இருக்குமானால் பெரியோர்களே, பேச்சுத்தான் இந்த மண்ணை காலா காலத்துக்கு நிமிர்த்தும். எழுத இந்த மண்ணை நிமிர்ந்ததில் உன்னுடைய வாழ்க்கை எழட்டும், கம்பீரமாக பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.